கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 39ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவிகொடும், என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என்று தாவீது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நாம் கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய கூப்பிடுதலுக்கும் தேவன் செவி கொடுக்கிறவராகவே இருக்கிறார். அந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நான் இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலே போகும் பொழுது ஒருவேளை நான் இனி இராமல் போவதற்கு முன்பதாக நான் தேறுதல் அடையும்படி என்னிடத்தில் நீர் பொறுமையாயிரும் என்று சொல்லி கேட்கிறார். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு கூட நாம் இப்படிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்திலே எல்லா மனுஷனும் மாயை. நம்முடைய காரியங்களை நாம் தேவ சமூகத்திலே மாத்திரம் நாம் தெரிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். நான் உம்மிடத்திலே நம்பிக்கையாக இருப்பதினால் மாத்திரமே மற்றவர்களிடத்திலே நான் நலமானதை பேசாமல் கூட நான் அமைதியாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாம் இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நம்மை அறியாமலே சோர்வு நம்மை சூழ்ந்து கொடுக்கிறது, சோம்பல் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும் என்று வாசிக்கிறோம். மேல்மச்சு என்று நாம் வாசிக்கும் பொழுது மேல் வீட்டின் அனுபவத்தை குறிக்கிறது. மேல் வீட்டிலே என்ன நடந்தது? அங்கு ஜெபம் நடந்தது, ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் மேல்மச்சு பழுதாகாதபடி நம்முடைய ஜெப வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரகாசிக்கிறதா இருக்க வேண்டும். தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசி முடித்த பின்பு அவர் போய்விட்டார். ஆனால் அதே அதிகாரத்திலே நாம் முந்தி வாசிப்போமானால் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். நாம் கர்த்தரை விட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாதிருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைபடுகிறவராய், நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அங்கு 23ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து என்று பார்க்கிறோம். அவன் சமீபமாய் சேர்வதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டு இருந்தவனாய் இருந்தான். எதற்கென்றால் அங்கு தேவனுக்கான துதியை ஸ்தோத்திரத்தை அவன் செலுத்தி கொண்டிருந்தான். செலுத்தின பின்புதான் அவன் சமீபமாய் சேர்க்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்திற்கு நான் போவதற்கு முன்பதாக, தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு முன்பதாக நம்மிடத்திலே துதி எழும்ப வேண்டும். இங்கே யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது, மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எக்கால சத்தம் என்ற துதி நம்முடைய வாழ்க்கையில் வர வர பலத்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளும் மாறி போவோம். தேவன் நம் சத்தத்தை கேட்டு நமக்கு மறு உத்தரவு அருள அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் மனிதர்களோடு பேசுவதை குறைத்து கொண்டு தேவ சமூகத்திலே நாம் கண்ணீரை சிந்துவோம். நம்முடைய கண்ணீருக்கு மௌனமாய் இராத தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். பேதுருவை பார்த்து 1 மணி நேரம் ஜெபிக்கக்கூடாதா என்று கேட்கிறார். அவன் அந்த 1 மணி நேரம் ஜெபிக்காததினால் 3 முறை மறுதளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலை வராமல் நாம் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம், ஜெயத்தை பெறுவோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மௌனமாய் இராதபடி கர்த்தர் பதில் தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க ஏழும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.